சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்த கூலி திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. என்னதான் லோகேஷ் கனகராஜே இந்த படத்தை எடுத்திருந்தாலும் மக்களுக்கு இந்த படம் பிடிக்கல. அதற்கு காரணம் திரைக்கதையில் தொய்வு, மேலும் லாஜிக் விதி மீறல்கள் என தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்பட்டது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. கமல்ஹாசனுமே KH 237 படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அதைத் தொடர்ந்து இருவரும் சேர போகிற ப்ராஜெக்ட் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அதாவது தலைவர் 174 இந்த படத்தில் ரஜினி, கமல் என இரு ஜாம்பவான்கள் இணைய போகிறாங்க. LCUவில் எடுக்க போகிறாங்க. விஜயும் சேர்ந்து நடிக்க போகிறார் என ஒரு பக்கம் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதைத் தொடர்ந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, லோகேஷ் தான் இந்த படத்தை எடுப்பார் என சமீப காலமாக பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருந்தது. ஆனால் லோகேஷ் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுவாரா, ப்ரெஷரை அவரால் சமாளிக்க முடியுமா என்கின்ற சந்தேகம் ரஜினிக்கு வந்ததாம். அதனால தான் ரஜினி இன்னுமே மௌனம் காத்திருக்காரு. கூலி படத்தோட தோல்வியால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், நானாக உங்களுக்கு கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் என்ன சொதப்பி வச்சிட்டீங்க, படம் சுத்தமாக சரியில்லை, மக்களுக்கு பிடிக்கவே இல்லை, அதனால் நான் ஓய்வு பெற்றுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டேருந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. லதா ரஜினிகாந்த் கிட்டேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தது ஓய்வு பெறுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு அது சூப்பர் ஸ்டார் தான் முடிவு பண்ணணும், அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும், அவர் உடல்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவர் ஓய்வு பெறுவாரா இல்லையா என்பது தெரிய வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கமல்ஹாசனும் நானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க போகிற படம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் இதை மணிரத்னம் கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக இந்த படத்தை அவரால் ஹேண்டில் பண்ண முடியும், அவர் பெரிய ஜாம்பவான் என கமல்ஹாசன் ரஜினி கிட்ட பரிந்துரை பண்ணியிருக்காராம். இதனால் ரஜினியுமே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பரிசீலனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பொன்னியின் செல்வன் 1 மற்றும் 2 இரண்டையும் பார்த்திங்கன்னா பக்காவாக எடுத்திருந்தார். சமீபத்தில் எடுத்த தக் லைஃப் தான் பார்த்திங்கன்னா சரியாக போகலை. ஆனால் மணிரத்னம் அவருடைய பிரில்லியண்ட்டான திறமையால் கண்டிப்பாக ரஜினியும் கமலையும் வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு தளபதி நாயகன் போன்ற ஒரு படைப்பை கொடுப்பாரு என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனால் கூடிய விரைவிலே மணிரத்னமோட இயக்கத்தில் ரஜினி கமல் இணைந்து நடிப்பாங்க என சொல்லப்படுது. ஆனாலும் இதுவுமே அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. கூடிய விரைவிலே ரஜினி கமல் படத்தை யார் இயக்க போகிறாங்கன்ற செய்தியும் நமக்கு தெரிய வரும். அது வரை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த காம்போக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு இந்த மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.